இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது நவம்பர் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு வர இருக்கும் வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. முதல்ல ராசியாதிபதி அங்காரகன், அவர் பலமாக இருக்கார். சுஷேத்திரம் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். குருவுடைய பார்வையை பெற்று இருக்கார். அதன் பிறகு இந்த வாரத்தில் சந்திரனுடைய கதி சாதகமாக இருக்குது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு பாக்கியமான நல்ல பலன்கள் கிடைக்கணும். நீங்கள் சுகவாசியாக இருக்கிறது, நடக்கிற நல்ல விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படுறது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பணிகள்லாம் சிறப்பாக நடந்து நீங்கள் திருப்தி அடைகிறது, அந்த பலனெல்லாம் இந்த வாரத்தில் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி செய்ய முடியாத வேலைகளை கூட இப்போ எடுத்து போட்டு உங்களால் செய்ய முடியும். கொஞ்சம் வேலை பலு அதிகம். ஒரு வேலையை ஆரம்பித்தா அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும், கஷ்டப்பட்டால் தான் செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் ஏதாவது முக்கிய வேலைகளை இப்போது தள்ளி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கூட இந்த வாரத்தில் எடுத்து செய்ய முடியும். ஏன்னா அஷ்டமஸ்தானம் வலுக்கிறது. அந்த இடத்துல சூரியன் இருந்துட்டு இருக்கார், ராசியாதிபதி செவ்வாய் இருக்கார். அங்கே சுக்கிரன் இந்த வாரத்தில் வரப்போகிறார், இந்த வாரத்தினுடைய மத்தியமத்தில். அதனால் இந்த வாரத்தில் கடினமான வேலைகளை கூட உங்களால் எடுத்து செய்ய முடியும். அந்த வேலை நடக்கும், அது நல்லபடியாக நடக்கும். அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட், அந்த ஆதாயம்லாம் கூட உங்களுக்கு சேரும். இதெல்லாம் சாதகமான பலன். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா, ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பேச ஆரம்பித்தா, உதவி கேட்டால், கடன் வாங்கினா, அதனுடைய விளைவு, பின் விளைவு, ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியலை, புலப்படலை, உங்களால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியலைன்னா அதெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சிடணும். அஷ்டமஸ்தானத்தினுடைய அதிக கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். மற்றபடி இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். சார், மேஷ ராசினருக்கு இந்த வாரம் நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தின் ஒவ்வொரு பணிகளும், ஒவ்வொரு நாளின் பணிகளும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் வாரம் தொடங்கும் போது. அப்புறம் இந்த வாரத்தினுடைய மத்தியமத்தில் அவர் 26ஆம் தேதி அன்றைய நாளில் 7ஆம் இடத்திற்கு வருவார். அப்போது லைஃப் பார்ட்னர், மற்றபடி நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தால் அவர், யாரோட சேர்ந்து வேலை பார்க்குறீங்களோ இவங்ககிட்டலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்க உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் இருக்கும். இல்லைன்னா அவங்க ஓகே சொன்னால் தான் ஒரு வேலை நடக்கும். கடைசி நேரத்தில் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நிற்க வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இல்லை நான் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன் அப்படின்ற ஒரு குணம் இயற்கையிலே உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதனால் இந்த வாரம் மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மனநிறைவாக, திருப்தியாக நல்ல பலன்கள் சேரும். சார், ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வாரம் தொடங்கும் போது 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் அந்த வீட்டு அதிபதியோடு சேர்ந்து குரு பார்வையை பெறுவதனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும்ன்றதை சொல்லிட்டு வரோம் நம்ம. ஆனால் இந்த வாரத்தில் என்ன ஆகுதுன்னா, இன்றைய நாளில் அந்த புதனாகப்பட்டவர் 6ஆம் பாவத்திலிருந்து பின்னோக்கி 5ஆம் இடத்திற்கு வர, இப்போ அவர் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதுனால பின்னோக்கி வருவார். 5ஆம் இடத்திற்கு புதன் வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு பலன். அப்போ உங்களுடைய கல்வி இன்னும் சிறப்பாகும், உங்களுடைய அந்த புத்திசாலித்தனம் இன்னும் அதிகமாகும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் வரும். பிள்ளைகளை நினச்சி உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், மன வருத்தம் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போது சரியாக போகிறது. அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு தசாபுக்தி சாதகமாக இருந்ததுன்னு சொன்னால் அதிர்ஷ்டமான பலன் கூட கிடைக்கும். அப்படி பலனாக ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்து கை சேரக்கூடிய யோகம், இதெல்லாம் கூட இந்த வாரத்தின் பலனாக இருக்கிறது. சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க மிதுன ராசினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக அமைய போகுதுன்னு. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். நவ்யா
கேரள மாநிலம் பாலக்காடுல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 2/7/2001 மாலை 3:12 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகளுக்கு திருமணத்திற்கு வரன் தேடிக் கொண்டிருக்கிறோம். அவளுக்கு எது மாதிரியான கணவர் அமைவார்? திருமணத்திற்கு பிறகு அவள் தொடர்ந்து வேலை செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் துலா லக்னமாக இருக்கிறது. கலத்தர பாவம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கிரகமும் இல்லை. ரெண்டாவது, குருவுடைய பார்வை வந்து லக்னத்திற்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் நல்ல பையனாக கிடைப்பான். திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு வரன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவர் வந்துட்டு நல்ல படித்தவராக, இந்த காலத்தில் அப்படி சொல்லணும்னா எல்லாரும் படித்தவங்களாக தான் இருக்காங்க. அதெல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க படித்த பையனாக வருவான்னு சொல்லிட்டு. அவர் வந்து பொறியியல் துறையில் என்ஜினியரிங் படித்தவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதே போல் அவருக்கும் வரக்கூடிய பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் வந்து நல்ல அந்யோன்ய பாவம் இருக்கிறது. 2 பேரும் வந்து அந்யோன்யமாக இருந்து சௌக்கியமாக நல்ல ஆதர்சன தம்பதிகளாக லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த அளவிற்கு இது நல்ல பையனாக வருவான், இவங்களும் அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், இந்த லக்னத்திற்கு அஷ்டம பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. அப்படி மாங்கல்ய ஸ்தானம்னு அதை சொல்லுவோம். இப்போ இந்த பொண்ணு பிறக்கிறாங்கன்னு சொன்னால் லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் இந்த பொண்ணுடைய குடும்பம். கல்யாணம் ஆகுறாங்கன்னு சொன்னால் இன்னொரு வீட்டுக்கு போக போகிறாங்க. கல்யாணம் ஆகிறது அப்படின்னு சொன்னால் கணவன் 7ஆம் இடம். 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் வந்து திருமணத்திற்கு அப்புறம் இவங்களுடைய குடும்பமாக இருக்கும். அதை வந்து மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்கிறதும் உண்டு. அந்த இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால இது வந்து கடுமையான தோஷம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கான, நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 1, 5, 9 இந்த தர்ம திரிகோண அதிபதிகள் வந்து சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால, அதில் சுக்கிரனுடைய வீடாக அந்த வீடு இருக்கிறதுனால அந்த தோஷம் எல்லாம் அடிபட்டு போயிடும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பிறந்தது சனி திசை. இப்போ வந்து புதன் மகாதிசை நடந்து கொண்டு இருக்கிறது. புதன் திசையில் இப்போ நடக்கிறது சனியுடைய புக்தி. நம்ம வந்து 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துல சொன்னோம் இல்லையா, அதில் 2 கிரகங்கள் பாக்யாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்ந்து தசையும் புக்தியும் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இது சரியான ஒரு தருணம் தான். நீங்கள் பார்க்கலாம், நல்ல பையனாக வருவான், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த நேயர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னுடைய மகளுக்கு கணவர் எப்படி அமைவார் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம வேற என்னென்ன விஷயங்களை கேட்டு தெளிவு பெற முடியும் சார்? இப்போ இதே நேரே கேட்டிருப்பாங்களேம்மா, இவங்கள பார்த்தோம்னா இப்போ திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு செல்ல முடியுமாங்கிற விஷயத்தையும் கேட்டிருப்பாங்க. அப்போது வேலைக்கு செல்வதற்கு அந்த குடும்பத்தை, அதாவது கணவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த மாமியார் வீட்டுக்கு போன பிற்பாடு அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, அவங்களுடைய இந்த ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுதான் சொன்னார் அவர். 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம்னு அந்த 8ஆம் பாவத்தை பற்றி பேசினார். 8ஆம் இடம்ங்கிறது பொதுவாக பார்க்கும் பொழுது அது ஒரு விரயஸ்தானம், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், நிறைய சிரமங்கள், இடைஞ்சல்கள், தடங்கல்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக பொதுவாக சொல்வார்கள். ஆனால் அதே அவர் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார்னு பார்த்தோம்னா, 7ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம். அப்போ 7ஆம் இடம் லைஃப் பார்ட்னரினுடைய குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பத்திற்குள் தான் இந்த பெண் செல்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. நிறைய குடும்ப பொறுப்புகளை எல்லாம் சுமக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறது. இது போக இந்த பெண்ணுடைய குடும்பஸ்தானம்னு வரும்பொழுது 2ஆம் பாவத்தில் சந்திரனானவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். என்னதான் சந்திரன் நீச்ச பலத்தோடு இருந்தாலும் கூட அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டார். அனுஷம்ங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. ஆக பொறுப்புகளை சுமக்கக்கூடிய பெண்ணாக இந்த பெண் திருமணத்திற்கு பிறகு மாறிவிடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். குறிப்பாக அவர் என்ன சொன்னார்னா, அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 1, 5, 9 சேர்ந்து அங்கே உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறார். 1ஆம் இடம்ங்கிறது லக்னத்தை பற்றி சொல்கிறது, 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம்னு இந்த கிரகங்கள், அதாவது இதை வந்து திரிகோணஸ்தானங்கள்னு சொல்லுவாள். இந்த கிரகங்கள்லாம் இப்போ 8ல் சேர்ந்துருச்சு, உன் பொண்ணுக்கு வாழ்க்கை அவ்வளோதான் நிறைய பேர் பயமுறுத்தி இருக்கலாம். இந்த மாதிரி இல்லை. இது வந்து கணவனினுடைய குடும்பத்தை சார்ந்தது. இந்த பெண்ணிற்கு அமையக்கூடிய அந்த கணவனினுடைய குடும்பத்தை இந்த பெண் எடுத்து வழி நடத்தும் பொழுது இந்த பாக்கியமாகட்டும், இந்த பூர்வ புண்ணியமாகட்டும், இது எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு தனி குடித்தனத்துக்குள்ளே தான் போவாங்களா, இல்லை ஒரு கூட்டு குடும்பத்தில் போவாங்களா, எப்படி இருந்தால் இவர்களுக்கு நன்றாக இருக்கும், இது போன்ற விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஜாதகத்தை எடுக்கும் பொழுதே தெரிஞ்சு விடலாம். சார், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜையர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா, இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகத்தான் இருக்கும்.
ராசியில் தற்காலிகமாக இப்போது அதிசாரம் பெற்று குரு பகவான் வந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் சொல்லணும். ரெண்டாவது, உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் ராசிக்கு 6, 7, 8, 9ஆம் இடங்களில் இருக்கின்றது. இதில் ஒரு 6, 7, 9 இந்த ஸ்தானங்களில் இருக்கும்போதெல்லாம் வந்து நல்ல பலனை தான் உங்களுக்கு கொடுப்பார். 8ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருப்பார் நடுவில். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மட்டும் யாராவது உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலை வந்து சரியில்லை, இந்த வேலைலாம் ரொம்ப சாதாரணமானது, வேறு வேலைக்கு மாறு, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பற்றி நீங்கள் ஆலோசிக்கக்கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் அதை விட்டுடணும். உங்களை வந்து அடுத்து வேற ஒரு லைஃப் இருக்குது, அதுக்குள்ளே போகிறதுக்கான விஷயம்லாம் செய்யலாம் அப்படின்னு டெம்ப்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் கண்ட்ரோலாக இருக்கணும். ஏன்னா ராசியில் இருக்கிற குரு வந்து உச்ச பலத்தோடு இருக்கார். அதனால் இதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் மற்ற அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் இந்த வாரத்தில் அது வந்து சரியாகும். கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய யோகமும் கூட உங்களுக்கு இருக்கிறது. பெற்றோரை பிரிந்தோ அல்லது திருமணமான ஒரு கணவன் மனைவியை பிரிந்தோ வெளியூரில் இருந்தால் வேலை மாற்றிட்டு இங்கே வரத்துக்கோ அல்லது வந்து ஒரு லீவு எடுத்துகிட்டு இங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறதுக்கும் உண்டான அம்சம் வந்து இந்த வாரத்தில் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக அமைய போகிறது. சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சிம்மராசி அன்பர்கள் வந்து இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண உங்களால் முடியும். உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து 4ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார். குருவுடைய பார்வையை பெற்று அவர் வந்து பார்க்குறார். 4ஆம் அதிபதியும் அங்கேயே இருக்கார். சுக்கிரன் வந்து அந்த இடத்துல போய் சேர போகிறார். அதனால் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு வீடு வேணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அதுபோல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வேலைக்கு போகிறதுக்குன்னா நமக்குன்னு ஒரு வாகனம் வேணும். அது உங்களுடைய தசாபுக்தி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலத்தை வைத்து அது 2 வீலரா 4 வீலரான்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அப்போது ஒரு வாகனம் வாங்கணும், நமக்கு ஒரு வீடு கட்டணும், நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இன்றைக்கே இல்லைன்னா கூட அப்படி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கு இன்னும் ஏதாவது கஷ்டப்படணும், உழைக்கணும், அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது நீங்கள் இவ்வளோ நாளாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கின்றது. அதை பிரதானமாக ராசி அதிபதி கொடுக்குறார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கு வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த விஷயங்கள் வந்து எப்படி அடையணும், எப்படி அச்சீவ் பண்ணணும், அதை பற்றிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். அதுக்கு அப்பாவும் இல்லை வந்து கூட பிறந்த சகோதரர்களும் உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க, உதவியாகவும் கூட இருப்பாங்க. சார், சிம்ம ராசினர் இந்த வாரம் எப்படி செயல்பட்டா நல்லதுன்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து பின்னோக்கி 2ஆம் இடத்திற்கு வரார். 2ஆம் இடம் தனஸ்தானம். அங்கேருந்து தான் அவர் வந்து 3ஆம் இடத்திற்கு போனார், திரும்ப அங்கே வரப்போகிறார். அப்போது உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் ஓகே ஆகி கடைசி மினிட்ல வந்து அப்படியே நிற்குது, வராமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சொத்து விற்கிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வரக்கூடிய நேரத்தில் டக்குன்னு வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி. அல்லது வந்து உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் போடணும், ஆனால் போடாமல் வச்சுருக்காங்க. ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு வர வேண்டிய செட்டில்மெண்ட் வராமல் இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வந்து பங்கு பிரிக்க முடியாமல் தடையாகுது. இப்படி எந்த ரூபத்தில் உங்களுக்கு பண வரவு வர வேண்டிய நிலை இருந்தாலும் அதில் தடை இருந்து அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தால் அந்த தடை விலகப் போகிறது, உங்களுக்கு பண வரவு வரப்போகிறது. ஏன்னா ராசியாதிபதி அந்த தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கார். லாபஸ்தானத்தில் இப்போதைக்கு குரு உச்சபலத்தோடு இருக்கார். இந்த வாரத்தில் அந்த லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய கதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவு வரக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். சார், கன்னி ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். தமிழ்ச்செல்வன் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 26/12/1998 மதியம் 12:50 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகன் தற்போது பெங்களூருவில் வேலை செய்து வருகிறான். ஆனால் குறைந்த சம்பளமே கிடைக்கிறது. நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அவனுக்கு எப்போது கிடைக்கும், அவனுக்கு திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஜாதகர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மீன ராசியில் பிறந்திருக்காரு. லக்னமும் அதே மீன லக்னமாக இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு வந்து இப்போது பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்கார். ஆனால் சேலரி கம்மியாக இருக்குது, நல்லா சம்பாதிக்கணும், திருமணம் அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காங்க. இப்போ சம்பாத்தியம் அப்படின்னு வரும்போது இவருடைய உத்தியோகம் அதன் மூலமாக தான் வரணும். அப்போ அந்த ஜீவனாதிபதின்னு பார்க்கும்போது குருவாக இருக்கார். லக்னத்திற்கும் அதே குரு தான் அதிபதியாக இருக்கார். அந்த குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார், கேதுவோடு சேர்ந்திருக்கார்.
அப்படி இருக்கும்போது அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சனி 2ஆம் இடத்துல, லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கின்றார். அப்போது இவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் லைஃப்பில் முன்னேறணும். இருக்கும்போதே பெரிய அளவுக்கு வந்து நல்ல ஒரு பேக்கேஜில் நல்ல சேலரியில் இருக்கக்கூடிய வேலை வந்து இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே இருந்து தன்னை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டு மேலே என்ன படிக்கிறதோ அது சம்மந்தமான சூக்ஷ்மங்கள்லாம் அங்கே என்னென்னலாம் கற்றுக்கணும், எப்படி வந்து ப்ரமோஷன் கிடைக்கும், எப்படி வந்து நமக்கு சேலரி ஹைக் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு வழி இருக்கிறது. அதுக்கு காலதாமதம் ஆகும். பொறுமையாக இருந்து அந்த வழியை பின்பற்றலாம். இல்லை, ஏன்னா இப்போ இவருக்கு வந்து நல்ல சேலரியோடு இருந்தால் தான் வந்து கல்யாண வயசு வந்திருக்கு, பொண்ணு கிடைக்கும், அவருக்கு கல்யாணம் நடக்கும், அப்போது அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இவர் வந்து வெளியூருக்கு அனுப்பலாம். இவருக்கு அப்படி வெளிநாடு அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை, ஏன்னா இப்போதைக்கு வெளிநாடு அனுப்பிச்சிட்டா கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும், அப்படியும் ஒரு விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இவருக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா இவருடைய 10ஆம் அதிபதி விரயபாவத்தில் இருந்து கேதுவோடு சேர்ந்து வீடு கொடுத்த சனி நீச்சமாக இருந்து இவ்வளோ இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிறது சூரியன் மற்றும் சுக்கிரன். இந்த 2 கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அவர் படித்த லைனில் அவருக்கு தெரிஞ்சு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தமான ஒரு பிஸ்னஸ் அவருக்கு வச்சு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதை அவரால் நல்ல முன்னுக்கு கொண்டு வர முடியும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இப்போ திருமணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா வரக்கூடிய பொண்ணும் கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பொண்ணும் வந்து இவரோட பிஸ்னஸில் இவர் நல்லா வர்றதுக்காக இவர் கூடயே போய் இருந்து அங்கே எல்லாம் மேனேஜ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து சிறப்பாக செய்து வைக்க முடியும். 10ல் சூரியன் இருக்கிறதுனால சுயமாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கான தைரியம் இவருக்கு இருக்கிறது. அதனால் இந்த வழியை நீங்கள் கடைபிடிக்கலாம். 3 வழிகளை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்துலேயும் தசை என்ன சொல்லுது, அல்லது இந்த 3ல் எதை செய்கிறதுக்கு தசை இவர் அனுமதிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து சனி தசையில் பிறந்து இப்போது புதன் தசையில் இருக்கார். புதன் மகா திசையில் சனியுடைய புக்தியில் இருந்து கொண்டு இருக்கார். இந்த சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து நீச்சமாக இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். புதன் தசை கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு கேதுவுடைய தசை வரும். கேது 12ல் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இவருக்கு இருக்கிறது. இப்போது புதன் தசை சனி புக்தின்றதுனால வெளிநாடு போகிறதுக்கான ஆப்ஷனை நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் சுயத்தொழில்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கினா அது வந்து சிறப்பாக வரும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கனவுனே சொல்லலாம். எந்த ஜாதக அமைப்பினருக்கு இது 2ம் சாத்தியம்? முதல்ல நல்ல வேலைனா என்ன, நல்ல சம்பளம்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும்மா. இன்றைக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அவங்க கூட எதாவது கேட்டுட்டு இருந்தாங்க. என் பையன் வந்து வெறும் 60,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. 60,000 ரூபா சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபா ஏர்ன் பண்ணுறதுங்கிறது அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கம்மியான சம்பளமாக நினைக்கிறாங்க. இதே இன்னும் ஒரு சில பேர் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, சார் நான் வெறும் 20,000 தான் சம்பாதிக்கிறேன், 60,000ங்கிறது ரொம்ப எனக்கு 3 மடங்கு சம்பாத்தியம் இருக்குதுன்னு சொல்கிறவாலும் இருக்காங்க. அப்போது அந்த நல்ல சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. எந்த லெவலுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோம். 60,000 ரூபா பத்தாதான்னு ஒரு மாதத்துக்கு போதும் இல்லையா? இப்போ போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே 60,000 ரூபா ஏர்னிங்கிறது ஒரு பெரிய சம்பாத்தியமாக இவங்க அதை பார்க்கணும். உனக்கும் கீழே இருப்பவர் கோடின்னு சொல்லிட்டா அப்போ வந்து நமக்கு மனசு திருப்தி அடைந்தாலே போதுமானது. வேலை பார்க்குறானா ரைட்டு, அது நல்ல வேலை கெட்ட வேலைன்னா எந்த வேலையுமே கிடையாது, எல்லாமே நல்ல வேலை தான். அவரவருக்கு என்ன வேலை வரணுங்கிறத ஜாதகத்தை வச்சு பார்த்துக்க வேண்டியது. இது சம்பந்தமான தொழிலிலே நான் ஈடுபடலாம். லக்னாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் எதை குறிகாட்டுகிறார்களோ, எதனை நோக்கி வருகிறதோ, லக்னாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் எந்த ஒரு தொழில் எந்த ஒரு துறையை நோக்கி காண்பிக்கிறார்களோ அந்த துறையில் வேலை பார்க்க வேண்டியது தானே. அது நீச்சமாக இருந்தால் என்ன, உச்சமாக இருந்தால் என்ன? நீச்சமான பலத்தை தந்தாலும் கூட, அதாவது ஒரு நீச்சமான இடத்துல கூட தலைவனாக இருக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கும். ஆக எந்த ஒரு தொழிலுமே இது வந்து நல்ல வேலை கெட்ட வேலை, இது தாழ்ந்த வேலை உயர்ந்த வேலைன்னு கிடையாது. வேலை பார்க்குறியா, வேலை பார்க்குறதுக்கு உன்னுடைய மனநிலை தயாராகிடுச்சா, எதுவாக இருந்தாலும் நீ செய்ய வேண்டும். அது உன்னுடைய ஜாதகம் கண்டிப்பாக காண்பித்து விடும். உதாரணத்திற்கு ஒரு சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துட்டாலே இந்த சனியானவர் இது போன்ற தொழில்களை செய்வதற்கு, அதாவது ஒரு அசிங்கம் பார்க்காம, ஒரு எந்த ஒரு கௌரவமும் பார்க்காம அடிமட்ட தொழிலை செய்வதற்கு, அதனை மனப்பூர்வமாக செய்வதற்கும் அதே சனிதான் அவர் வந்து காரகத்துவம் பெறுகிறார். அதே சனி வந்து இதெல்லாம் செய்யாமல் சும்மா படுத்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். எங்கேயாவது போய் ஒரு இடத்துல அன்னதானத்தில் சாப்பிடுவாங்க, அப்புறம் போய் இந்த பார்க்கில் படுத்து தூங்கிடுவாங்க, திரும்பி ராத்திரி எழுந்து வீட்டுக்கு போவாங்க, தூங்கி தூங்கி கழிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சோம்பல் தன்மையோடு இருப்பார்கள். அவர்களுக்கும் அதே சனிதான் காரகத்துவமாக அமையும்.
எதை எடுத்துக்க போகிறோங்கிறது தான் நம்ம அந்த கைடன்ஸை வாங்கிக்கணும். எந்த லைனை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சனியானவர் சுகமாக இருப்பவனுக்கு மேலும் மேலும் சுகத்தினை கொடுத்து, மேலும் மேலும் சோம்பல் தன்மையை கொடுத்து அதல பாதாளத்துக்கு தள்ளிடுவார். உழைக்கிறவனுக்கு மேலே மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேலே மேலே கஷ்டத்தை கொடுத்து அவனை கடுமையான உழைப்பாளியாக்கி நல்ல உச்சத்துக்கு கொண்டு போயிடுவார். அது இரண்டுமே சனிதான். அவன் ஜாதகத்தை வச்சு தீர்மானிக்கணும். இப்போ அவர் சொன்னார், இந்த ஜாதகருக்கு என்ன சொன்னார்னா, உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இது எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஜாதக பலத்தினை வைத்துக்கொண்டு எந்த வேலையுமே நல்ல வேலை கெட்ட வேலைன்னெலாம் கிடையாது. குறைந்த சம்பளம் அதிக சம்பளம்லாம் கிடையாது. நமக்கு சம்பாத்தியம்ங்கிறது வருதா, குடும்பம் நடத்துறதுக்கு வருதா, அதனை கொண்டு போதும், பேஸ் நமக்கு வந்துருச்சா, அதனை கொண்டு எப்படி நான் என்ன டெவலப் பண்ணிக்கணுங்கிறது அவரவர்கள் ஜாதகம் தீர்மானிக்கும். அதுக்கு தான் இந்த ஜோதிட ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டியது. அடுத்ததாக துலா ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? துலா ராசி என்பர்களுக்கு கல்யாணத்துக்கு இப்போ பார்க்கணுமா, தாராளமாக பார்க்கலாம். வீடு கட்ட ஆரம்பிக்கணுமா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதையும் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவிற்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகள் வந்து சாதகமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு ராசியாதிபதி இப்போது நல்ல நிலையில் இருக்கார். அந்த வாரம் ஆரம்பிக்கும்போது ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அதன் பிறகு அவர் வந்து 2ஆம் இடத்திற்கு போகிறார். ராசியாதிபதி தனஸ்தானத்துக்கு போயிட்டு அந்த தனஸ்தான அதிபதி செவ்வாய் அவருடைய சேர்ந்து இருந்து குருவாலையும் பார்க்கப்படுறார். அந்த விஷயம் சாதகமாக இருக்குது. சந்திர பலம் சிறப்பாக இருக்குது. சந்திரன் தான் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியாக வருவார். சந்திரன் வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறது. சுக்கிரன் மாறின பிறகு அவரை வந்து குரு பார்க்கறது. அதே போல் சந்திரன் இந்த வாரத்தில் அவருடைய வீட்டில் குரு இருக்கார். குருவுடைய வீடுகளில் சஞ்சரிக்க போகிறார். ராசிக்கு 3, 4, 5, 6ஆம் இடங்களில் இருக்க போகிறார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நல்லா பண்ணிடுவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. புதுசாக ஏதாவது செய்யணும், நல்ல விஷயம் செய்யணும்னு சொன்னால் தாராளமாக அதை வந்து நீங்கள் செய்யலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப நபர்கள், உங்களுக்கு பிறகு பிறந்த இளையவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் அதை செய்ய முடியும். மனமானவர்கள் வாழ்க்கை துணைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறேன்னு கேட்குறாங்க, தாராளமாக அலோவ் பண்ணி அவங்கள போக சொல்லலாம். நீங்கள் துலா ராசியில் பிறந்தவங்க ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு சொன்னால், ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது வேலை மாறட்டுமா, இல்லை ஏதாவது நான் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா உட்காந்து பேசி அவரை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். இந்த விஷயமும் கூட இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. சார், துலா ராசியை தொடர்ந்து விருட்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசி என்பர்கள் வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆரம்பம் வந்து இந்த வாரத்தில் ஏற்படுதுன்றதை விசேஷமாக சொல்லலாம். விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கார். சூரியன் ராசியில் இருக்கார். அவர் ஜீவனாதிபதி. அப்புறம் ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசியாதிபதி செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கார். செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறது. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு துணிவு இருக்கும். நல்ல விஷயங்களுக்கான தைரியம் உங்களுக்கு ஏற்படும். அது எப்படின்னு கேட்டால், சூரியன் ராசிக்கு ஜீவனாதிபதி, செவ்வாய் ராசியாதிபதி, இவங்களை குரு பார்க்குறார். அப்போ நல்ல விஷயம் பண்ணுறதுக்கான தைரியம் உங்களுக்கு வரும். அப்போ உங்களுடைய துணிவும் உழைப்பும் உங்களுடைய நம்பிக்கையும் நீங்கள் செலவு பண்ணுற அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பணமும் உங்களுக்கு வந்து திரும்ப வரும். அது நல்லதாக இருக்கும், பலன் தரும். இதே வந்து இந்த ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் பார்வை ரீதியாகவும் உங்களுக்கு அசுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும்போது தீய விஷயங்கள் செய்கிறதுக்கான ஒரு துணிவு வந்துடும். அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய்விடும். அதனால் உங்களுக்கு இப்போது நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான துணிச்சல் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை நீங்கள் பர்சனலாக கூட ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது, அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சர்ஜரியெல்லாம் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இருக்காங்க, ஆனால் நீங்கள் பயந்து கொண்டு செய்யாமல் இருக்கீங்கன்னா அதை கூட இப்போ நீங்கள் செஞ்சுட்டு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. நல்ல ஆரோக்கியமாக உங்களால் இருக்க முடியும். உங்களுக்கு கடன் கொடுத்தவரையோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும், அவங்களையோ வந்து அணுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன ஆகிடுமோன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. அது எல்லாத்தையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அப்படியாக நீங்கள் தைரியமாக இருந்து நல்ல பலன்கள் அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சார், விருட்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்க போதா இல்லை அவங்க கவனமாக இருக்கணுமா சார்? தனுராசி அன்பர்களுக்கும் கூட இந்த வாரம் அற்புதமாகத்தான் இருக்க போகிறது. ராசியாதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம். சந்திர பலம் அவர் வந்து ராசியில் இருந்து 2, 3, 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் இந்த வாரத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் வந்து வாரம் தொடங்கும் போது புதன் போய் சேரப்போகிறார். விரயபாவத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து அங்கேருந்து பின்னோக்கி வக்ரகதியில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்துக்கு போக போகிறார். அந்த லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஒரு 3 நாட்கள் சஞ்சரிப்பார். அப்போ லாபஸ்தானமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, சந்திர பலமும் இருக்கிறது, ராசியாதிபதியும் பலமாக இருக்கார். அதனால் நிறைய பொருளை ஈட்ட முடியும்.
லாபகரமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அந்த விஷயம் போய் லாபகரமாக பூர்த்தி ஆகும். அதை கொண்டு என்ன பண்ணலான்னா, நிறைய செலவுகளை உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் இப்போது கிளியர் பண்ண முடியும். உங்களுடைய படிப்பை வந்து இன்னும் சிறப்பாக்கி கொள்வதற்கும், உத்தியோகத்தில் உயர்வதற்கும், உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் இன்னும் பெரிய அளவுக்கு வருவதற்கும் பண தேவை இருக்கிறது. அந்த பணம் கொண்டு செலவு செய்து கருவிகளை வாங்கணும், சாதனங்களை வாங்கணும், ட்ரைனிங் போகணும், அதுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால் இதெல்லாம் செய்ய முடியும். அப்படியாக இந்த வாரத்தில் நன்றாக பொருளை ஈட்டி அதை பயனுள்ள வகையில் செலவு செய்து அதனால் பயனடைய முடியும். சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். சச்சின் குமார் வேலூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 10/6/1994 இரவு 9:45 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகனுக்கு மறைந்த அவனது தந்தையின் வேலை கருணை அடிப்படையில் கிடைக்குமா? மேலும் அவனுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. ஆனால் இன்னும் பிள்ளை பேறு அமையவில்லை. அவனுக்கு குழந்தை எப்போது பிறக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் மிதுன ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் மகர லக்னமாக இருக்கிறது. 2 விதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஒன்று, அப்பாவுடைய வேலை கிடைக்குமா? அப்புறம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து கேட்ட ஆர்டர்லேயே வேலை வந்து எப்படி அப்படின்னு பார்க்கலாம். தந்தையுடைய வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய உத்தியோக பாவம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அந்த பாவத்தோடு தந்தையுடைய தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். பூர்வ புண்ணியம் அதோடு தொடர்பு பெறுகிறதா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போது அப்பாவுடைய வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை யாரோ ஒருத்தர் 2 பேர் கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி 2-3 தலைமுறைக்கு முன்னாடின்னு சொன்னால் அப்பா என்ன பண்ணுவாரோ அதை தான் பிள்ளைகளும் செய்வாங்க. புதுசாக அவங்க போய் செய்கிறதுன்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அப்பா பார்த்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரோ அதையே இவங்க அப்படியே கூடயே இருந்து செஞ்சு அதில் நல்ல நிலையை அடைவாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் முன்னாடி நடந்துட்டு இருந்தது. அப்போது அதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுடைய தொடர்பு, ஜீவன பாவம், அந்த ஜீவன பாவத்திற்கு சூரியன் அப்புறம் பூர்வ புண்ணியம் இதனுடைய தொடர்பு இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இவர் வந்து மகர லக்னம். இந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடியதில் துலாம், அந்த இடத்துல குரு மற்றும் ராகுவுடைய சேர்க்கை இருக்கிறது. இதில் இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த லக்னத்திற்கு 3-12 காலபுருஷ தத்துவத்தினுடைய 9ஆம் அதிபதி, தந்தை சம்பந்தமான ஒரு தொடர்பு இவருடைய ஜீவனஸ்தானத்திற்கு வந்துடுச்சு. 2வது, அந்த 10ஆம் இடம்னு சொல்கிறது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறது. சுக்கரனுடைய மற்றொரு வீடு ரிஷபம் இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடமாக இருக்கும். அந்த இடத்துல தான் சூரியன் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அதனால் அங்கேயும் வந்து இவருக்கு பூர்வ புண்ணியத்தின் மூலமாக பூர்வீக ரீதியாக இந்த ஜாதகருக்கு அப்பா வேலை கொடுக்க போகிறார் மறைந்தும் கூட, அது அம்மா தான் முன்னாடி இருந்து எல்லாம் பார்த்து இவருக்கு வந்து வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் தாராளமாக இந்த முயற்சியை தொடர்ந்து செய்யலாம். அப்பா வேலை ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து குழந்தை எப்போது பிறக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு 5ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கார். புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இவருக்கு புத்திர பாக்கியம் உண்டு. அதில் பெரிய அளவிற்கு தோஷங்களை வந்து இங்கே எதுவும் காண்பிக்கலை. அவர் வந்து 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் உண்டு, தாமதமாக கிடைக்கணுன்ற ஒரு அம்சம். தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகர் வந்து ராகுவுடைய திசையில் பிறந்து குரு தசை பூர்த்தியாகி இப்போது சனி திசை நடந்து கொண்டு இருக்கிறது. சனி திசையில் சுயபுக்தி பூர்த்தியாகி இப்போது புதனுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சனி திசை புதன் புக்தி இந்த 2 பேருக்கும் வந்து ஜீவன பாவத்தோடு வேலை சம்பந்தமான ஒரு விஷயத்தோடு தொடர்பு இருக்கிறது. அதனால் ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து வேலை கிடைக்கும், அப்புறமா குழந்தை பிறக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்க. இப்போ சார் சொல்லும் போது எவ்விதமான தோஷமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன மாதிரியான தோஷம் இருக்கும்போது இந்த குழந்தை பேரானது தாமதமாக வாய்ப்பு இருக்கு சார்? 5ஆம் பாவம் பிரதானமாக எடுத்து பிடிக்கும். 5ஆம் பாவம் மட்டும் இல்லை, 3ஆம் பாவம் சொல்லுவோம். 3ஆம் பாவங்கிறது வீரியத்தை பற்றி பேசும். 12ஆம் பாவங்கிறது தாம்பத்திய சுகத்தை பற்றி பேசும். 5ஆம் இடம்ங்கிறது தான் பொதுவாக புத்திரஸ்தானம் சொல்லிடுறோம்.
9ஆம் இடம்ங்கிறது அந்த பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது பரம்பரையிலே இருக்கக்கூடிய தோஷங்களை பற்றியும் பேசும் 9ஆம் இடம்ங்கிறது. 7ஆம் இடம்ங்கிறது மனைவியினுடைய வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு சொல்கிறோம். இது அனைத்தும் சம்மந்தப்பட்டு தான் வாழ்க்கை துணை நலம் அப்படின்னே சொல்லிட்டோம். இந்த பாவங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட குழந்தை பிறப்பதிலே தாமதம் அப்படிங்கிறது உண்டாகலாம். அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அதை சரிப்படுத்திக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்திற்கு ஒரு வாழ்க்கை துணையினுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப் பார்ட்னருடைய உடல்நிலையில் கவனத்தை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாம்பத்தியம் அப்படின்னு வரும்பொழுது அது என்ன மாதிரியான ஒரு லெவலில் இருக்குது, 12ஆம் பாவங்கிறது அதை பற்றியும் பேசிவிடும். இப்போ இந்த நேரே எடுத்துக்கும்பொழுது அவர் சொன்னார், இந்த செவ்வாயையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதாவது ஆண்களுக்கு வந்து செவ்வாயையும் பெண்களுக்கு வந்து சுக்கிரனையும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாள். அந்த காமம், அந்த ஈடுபாடு, அதையெல்லாம் அது குடிக்கக்கூடிய விஷயங்கள். அதில் வந்து செவ்வாயோட ஒரு கேத்து சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அந்த இடத்துல கூட கேத்து சேர்ந்திருக்கார். புத்திரகாரகன் குருவாக இருந்து அந்த குருவனுடைய பார்வைங்கிறது கிடைச்சா கூட குருவும் வக்கரமாக இருக்கிறார், கூட ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம ஆளுங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கிற நாகத்தை போய் சுற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். அரச மரத்தை போய் சுற்றிட்டு வான்னு சொல்லுவோம். அரச மரம்ங்கிறதே குழந்தை பாக்கியத்தை தர வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட அந்த நாகங்கள்லாம் அரச மரத்துக்கு கீழே தான் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த குரு ராகு எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. அது எல்லாமே அரச மரத்துக்கு கீழே நாகங்களை வைத்ததே எதற்காகன்னு சொன்னால், இந்த புத்திர சந்தானம்ங்கிறது தடை இல்லாமல் அந்த வம்சம் விருத்தியாகணுங்கிறதுக்காக வச்சது தான் அந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாகங்கள் அப்படின்னு சொல்லுது. நமக்கு நாகங்களாக உருவகப்படுத்தியிருப்பார்களே தவிர, நாகம்னா ஏதோ பாம்பு, அது வந்து பாம்பு தோஷம், சர்ப்பதோஷம் அப்படி இப்படின்லாம் நம்ம தப்பாக நினச்சிக்கவே கூடாது. ஏன்னா குழந்தை பிறப்பு அப்படின்னு வரும்பொழுது அங்கே அந்த குரோமோசோம் அப்படிங்கிறது முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது இல்லவா. மைக்ராஸ்கோப் இதெல்லாம் வச்சு பார்க்குறா இல்லையா, இந்த குரோமோசோமுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாலே எப்படி கொடுத்துருப்பாங்க, டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படி 2 பாம்பு பின்னிட்டு இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பா. டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ரிபோ நியூக்ளிக் ஆசிட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பா. அதனுடைய அமைப்பு வந்து இப்படி தான் போட்டிருப்பா. அந்த படத்திலேயே ஒரு மாதிரி நீல கலர்லேயும் ஒரு மாதிரி ஒரு கிரே கலர்லேயும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கலரை தான் ராகுவுக்கும் கேத்துவுக்குமே நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். இதைத்தான் ராகு கேத்துன்னே சொல்கிற. அதனால தான் நமக்கு வந்து ஜாதகத்திலே ஜோதிட விதிகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா கூட ராகுவை வந்து பிதாமக காரகர்னு சொல்லியிருக்கா. பிதாமகர் அப்படிங்கிறது வந்து அப்பா வழி தாத்தா, அப்பா வழி பரம்பரையை பற்றி பேசும். கேத்துவை வந்து மாதாமகர் காரகர்னு சொல்லியிருப்பா. இதை தான் வந்து அம்மா வழி பரம்பரை, அம்மா வழியுடைய தாத்தா பாட்டிகளை பற்றி பேசக்கூடியது கேத்துங்கிற ஒரு கிரகம். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உனக்கு அந்த இப்போ வந்து நம்ம ஜெனட்டிக் டெக்னாலஜிலாம் படிக்கிறோம், ஜீன்ஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றிலாம் படிக்கிறோம். எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம், எக்ஸ்எக்ஸ் ஒய்னு அதனுடைய ஃபார்முலாலாம் போட்டு சொல்கிறா இல்லையா. இதை அனைத்தும் நம்முடைய ரிஷிகள் கண்டறிந்து வைத்து தான் இந்த ராகுவும் கேத்துவும் தான் அதில் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. அதனால தான் இந்த 2 நாகம் பின்னிட்டு இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க அரச மரத்துக்கு கீழே. அந்த நாகத்துக்கு கொண்டு போய் ஒரு பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு அரச மரத்தை சுற்றி வரும்பொழுது இவர்களுக்கு இந்த குழந்தை பிறப்பிலே இந்த புத்திர தோஷத்தினால் உண்டாகக்கூடிய அந்த தடை, அந்த வம்ச விருத்தியாகக்கூடிய தடையானது நீங்குகிறதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஆளுங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பா. ஓகே, அஸ்ட்ராலஜி அழகாகவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அதனால தான் நம்ம என்ன சோமவார அமாவாசையில் கண்டிப்பாக போய் அங்கே போய் 2 பேருமா தம்பதியராக போய் சுற்றிட்டு வாங்க, அரச மரத்தை சுற்றினா குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல உங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய விசேஷமான வாரமாக அமையப் போகிறது. உங்களுடைய ராசிக்கு லாப ஆதாய ஸ்தானத்தில் நிறைய கிரகங்களுடைய சஞ்சாரம் தொடர்புகள் இந்த வாரத்தில் ஏற்படுகின்றது. சந்திரன் வந்து ராசிக்கு 12, 1, 2, 3 இந்த ஸ்தானங்களில் சஞ்சரிக்க போகிறார். அதனால் இந்த வாரத்தில் நிறைய பணம் பண்ணணும், நல்ல முன்னுக்கு வரணும், இப்போ இருக்கிற நிலையை விட இன்னும் வந்து பெரிய அளவுக்கு வரணுன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதற்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பில் தான் குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து பலன் தந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒருத்தர் வந்து அதிசாரமாக 7ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். அவர் வந்து ராசியை பார்த்து உங்களை தூண்டுறார். அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு, படிச்சுட்ருக்கீங்கன்னா இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு, வேலை நல்லா செஞ்சு நல்ல பேர் எடுத்து ப்ரமோஷன் வாங்குறதுக்கெல்லாம் உங்களை தூண்டுறார். அப்போது அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துடும். அப்படி எண்ணம் வந்து முயற்சி செய்யும்போது அந்த முயற்சி வந்து நடக்குமா, அது வந்து பலன் தருமா அப்படின்னு பார்க்கணுன்னு சொன்னால் ராசியாதிபதியோடைய நிலை. அந்த ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 3ஆம் பாவத்தில் இருக்கார், வக்ரகதியில் இருந்து கொண்டு இருக்கின்றார். இந்த வாரத்தில் 28ஆம் தேதி அன்றைக்கு அவர் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். அதனால் இதனால் வரைக்கும் உங்களுடைய முயற்சி வந்து உங்களுக்கு பலன் தரலை, நிறைய தடைகள் இருந்தது, லாபம் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் இந்த வாரத்திலிருந்து நல்ல லாபங்களை பார்க்க போகிறீங்க.
உங்களுடைய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வந்து வெற்றியை, ஜெயத்தை தரப்போகிறது. சார், தொடக்கத்திலேயே சொல்லிட்டீங்க, லாபகரமான வாரமாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஜீவனபாவம் வலுத்து இருக்கிறது. 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கின்றது. சந்திர பலம் சாதகமாக இருக்கிறது. ராசியாதிபதி வக்கர நிவர்த்தி அடைய போகின்றார். அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அதாவது ஒரு வாசல் மூடுனா இன்னொரு வாசல் திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படியாக குரு வந்து ராசிக்கு 5ஆம் பாவத்திலிருந்து இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போது 5ஆம் இடத்துல இருக்கும்போது குரு ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ 6ஆம் இடத்திற்கு வரும்போது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும். வேலை அதிகமாகும், நிறைய உழைக்கணும். வீட்டில் குடும்பத்தோடு குழந்தைகளோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோடு என்டர்டெயின்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இப்போது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படி இல்லையே, நம்ம வந்து ஒரு மெஷின் லைஃப் மாதிரி இருக்கிறது என்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. வேலை நிறைய இப்போ இருக்கிறது, இப்போ செஞ்சிடலாம். அப்புறம் நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம இது போல் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியாக நீங்கள் எடுத்துக்கொண்டா இந்த வாரம் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை அதிகமாகும், அதனால் பலனும் பணமும் வந்து சேரும். சார், கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, அவங்க எப்படி செயல்பட்டா நல்லதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி என்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் சாதகமான பலன்களை தான் சொல்லணும். அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் வலுத்து இருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் வந்து நிறைய கிரகங்களுடைய தொடர்பு இருந்து கொண்டு இருந்தது. ஒவ்வொரு கிரகமாக அங்கிருந்து விடுபட்டு பாக்யஸ்தானத்திற்கு வந்துடுச்சு. அப்போது கஷ்டப்படுறவங்க நல்லா இருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்போ 8ஆம் இடத்துல நிறைய கிரகங்களுடைய தொடர்பு, நிறைய கஷ்டப்பட்டீங்க. இப்போ அந்த கிரகம் ஒன்று அப்படியே 9ஆம் இடத்திற்கு வருகிறது. அப்போ நல்ல சுகப்பட போகிறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன முயற்சியெல்லாம் செய்து அதற்கு பலன் கிடைக்காம போச்சோ அதெல்லாம் இப்போ வந்து சேரப்போகிறது. சொத்துக்கள், வீடு, குடும்பம், பிள்ளைகள் இதெல்லாம் இருந்தும் கூட அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்க இது எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறீங்க. சொந்த ஊருக்கு வர்றது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, திருவிழாக்கள் எல்லாம் போய் கலந்துக்கிறது, மங்கள காரியங்கள் எல்லாம் போய் கலந்துக்கிறது, அப்படிப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு இருக்கிறது. தர்ம காரியங்களை கூட உங்களால் செய்ய முடியும். அப்படி செய்யணுன்னாலே முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தர்மம் செய்கிறதுக்கான ஒரு எண்ணமும் இருக்கும், வசதியும் இருக்கும், அதுக்கான சூழலும் இருக்கும். அப்போது நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உங்களால் பிறருக்கும் கூட நல்லது நடக்க போகிறது. தர்மம் செய்ய போகிறீங்க, பாக்கியவானாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி இந்த வாரத்தில் பலன்களை சொல்லலாம். சார், மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமாக 12 ராசியினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.